இது ரொம்ப நீங்க இந்த அக்கேஷனை பார்க்கணும். இது மற்ற சமயத்துல அவங்க ஒரு பொதுக்கூட்டத்துல போய் அமித்ஷா பேசுறார், அது இவ்வளவு யாரும் சீரியஸா எடுக்க மாட்டாங்க. நாடாளுமன்றத்துல பொதுவான ஏதோ ஒரு விவாதத்துல அவர் கலந்துட்டு பேசுறார், அப்ப கூட இதை இவ்வளவு சீரியஸா எடுத்திருக்க மாட்டார். இது அரசமைப்பு சட்டத்துடைய 75வது ஆண்டு. அதுல அந்த தலைமை சிற்பி அவர் தானே டிராப்டிங் கமிட்டி சேர்மனு. அம்பேத்கரை சொல்லாம அரசமைப்பு சட்டத்தை எப்படி நீங்க பேச முடியும்? இன்னைக்கு அரசமைப்பு சட்டம் நீங்க அம்பேத்கருடைய சிலைகளே உருவச்சிலைகளே எப்படிங்க இருக்கு? ஒரு கையில அரசமைப்பு சட்டத்தை கையில வச்சுட்டு இருக்க மாதிரி தான் உருவச்சிலையே இருக்கு. எப்ப நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளாரே அப்படித்தானே சிலை இருக்கு, வேற எப்படி இருக்கு? எங்க வச்சாலும் நீங்க அரசமைப்பு சட்டத்தை அவர் கையில இருக்கிற மாதிரிதான் சிலைகள் இருக்கு. காரணம் என்ன? அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குனவர் அவர் தான். அந்த டிராப்டிங் கமிட்டியில இருந்தவங்க, அந்த அரசியல் நிர்ணய சபையில இருந்தவங்க, அந்த கமிட்டி எல்லாருமே மெம்பர்ஸ் எல்லாருமே பெரிய பெரிய புகழ்பெற்ற மனிதர்கள் அவர்கள்லாம். அன்னைக்கு இங்க டிடி கிருஷ்ணமாச்சாரியா இருந்தாலும் சரி, ஆனந்த சேனாரா இருந்தாலும் சரி, எல்லாருமே இங்க இருந்து தமிழ்நாட்டில இருந்து போனவர்கள். பெருந்தலைவர் காமராஜர் அந்த அரசியல் நிர்ணய சபையில இருந்தார், முத்தையா செட்டியார் இருந்தார், பின்னால நிதியமைச்சராக இருந்த சண்முகம் செட்டியார் இருந்தார். இப்படியான பெரிய பெரிய ஆட்கள் இருந்தார்கள். KT ஷா போன்றவர்கள் எல்லாம் இருந்தார்கள், ஜவஹர்லால் நேரு இருந்தார். இப்படியான இருந்த அவையில அன்னைக்கு முடிக்கும் போது யாரை எல்லாரும் புகழ்ந்தாங்க? அம்பேத்கர் தான் இதுக்கு காரணம், அவர் இல்லைன்னா அந்த சட்டத்தை உருவாக்கி இருக்க முடியாதுன்னு எல்லாரும் டெஸ்டிமனி வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்.